வணக்கம். லாஸ்ட்டாக போட்ட கனகாம்பரம் ஷார்ட் வீடியோவோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் கனகாம்பரம் செடி எப்படி நடவு செய்யணும், எப்படி வளர்க்கணும், அதோட மண்கலவை இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். கனகாம்பரம் செடி வச்சதுலேருந்து 2 மாதத்தில் பூ பூக்கக்கூடியது. வருஷம் முழுசுமே பூக்கும், எல்லா சீசனுக்கும் பூக்கும். நான் இது வரைக்கும் ரெட் கலர் கனகாம்பரத்தை தான் நேரில் பார்த்ததில்ல. எல்லோ கனகாம்பரம் பக்கத்து வீட்டில் வேலியோரத்தில் நிறைய படர்ந்துருக்கு. அதுலேருந்து தான் ஒரு செடி எடுத்துகிட்டு நட போகிறேன். ஆரஞ்சு அண்ட் க்ரீன் கனகாம்பரம் அத்தை வீட்டில் இருக்குது. கனகாம்பரம் பொறுத்த வரைக்கும் விதையிலிருந்தே முளைக்கக்கூடியதான், இல்லைன்னா நுனிக்குச்சி இருக்குல்ல, அதை வெட்டி வச்சாலும் வளரும். கனகாம்பரம் ஒயிட் காக்கட்டாமல்லி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் தாய் செடி பக்கத்தில் நிறைய ஒட்டு செடி வரும். அதுலேருந்து இப்போ நான் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த செடி வளர்க்க மண் கலவைன்னு பெருசாக எதுவுமே வேண்டியதில்லை. நார்மல் கார்டன் சாயில் மட்டுமே போதும். எல்லா விதமான மண்ணுக்கும் சூப்பராகவே வளரும். கனகாம்பரம் பொறுத்த வரைக்கும் விதையில் கட்டிங்ஸ் மூலமாக மட்டும் இல்லை, சாயில் லேரிங் மூலமாகவும் நிறையா செடிகள் வளர்த்தலாம். இப்போது இந்த செடியிலேயே 2 பக்கம் வேர் விட்டு வந்திருக்கு. அதனால் நான் 2ஆக கட் பண்ணி வைக்க போகிறேன். கனகாம்பரம் டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம், இல்லை செமிஷேட்லேயும் வைக்கலாம். மாடியில் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். க்ரோ பேக் இல்லை பாட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். நான் செடி எடுக்கும்போதே கொஞ்சம் விதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் அப்படியே தூவி விட்டுறேன். செடியோட வேர் நல்லா மூடுற அளவுக்கு மண் அணைச்சி நல்லா மூடி விட்டுடலாம். நம்ம பாட்லேயோ இல்லை க்ரோ பேக்லேயோ ஏதாவது செடி வைக்கிறோன்னா மண் இந்த அளவுக்கு பொதுன்னு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் புதுசாக வைக்கிற செடி நல்லா வேரோடி சூப்பராக துளிர் விட்டு வரும். மண் மட்டும் களிமண் மாதிரி கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கொக்கப்பிட்டோ இல்லை மணலோ கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம். செடி நட்ட கையோட தண்ணியும் விட்டுறணும். புதுசாக நம்ம என்ன செடி வச்சாலும் அது ஈவினிங் டைம் வைக்கணும். அதுபோல் மழை பெய்கிற டைம் பார்த்து வச்சோன்னா காஞ்சு போகாமல் சீக்கிரமாகவே வளரும். கனகாம்பரம் செடி விதையிலேருந்து முளைக்க போட்டு வளர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் அதை எடுத்து விதைங்க. அப்படி பண்ணும்போது விதை சீக்கிரம் முளைச்சி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.